Hi guys, welcome you all for Cute Chef Vlog. இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு எப்படி வைக்க போகிறோம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக 10-12 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா காய விடுங்க. கடாய் காஞ்சோன்னா அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ தோல் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, வெந்தயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 ஸ்பூன் வீட்டு மசாலா, அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு மசாலா சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கங்க, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து உள்ளே தேங்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மண்டையில் இருக்க கொண்டே மறந்துட்டோங்கிற மாதிரி டவக்கையிலேயே தக்காளி சேர்க்க மறந்துட்டீங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வெந்தய குழம்பு ரெடிங்க. பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா அதை விட சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை மறந்துடாமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆனால் இப்போ யாருமே இதை சாப்பிட்றதே இல்லை. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.